குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேடிஓ. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் அண்ட் பிசாண்ட், சரிங்களா? அந்த எக்ஸ்ட்ரா சிலபஸ் டாப்பிக்கில் அந்த எம்சாண்ட் என்ன, பிசாண்ட்னா என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்ற கான்செப்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் இந்த எம்சாண்ட் ப்ளஸ் பிசாண்ட் இதில் வந்து கம்பல்சரி 2 கொஷின் கேட்பாங்கப்பா, வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எம்சாண்ட்னா என்ன, பிசாண்ட்னா என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சரல் பர்பஸ் என்ன, எங்கே யூஸ் ஆகுது, கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸில் எங்கே யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? எம்சாண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், பிசாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 2 கொஷின்ஸ், அதாவது 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா இது எல்லாமே புது டாபிக் இல்லைங்களா? அப்போ ஆட் பண்ண டாப்பிக்கில் ஏதோ ஒரு கொஷின் கேட்கணும், கம்பல்சரி கேட்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் தான், நீங்கள் படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். பீசாண்ட்னா என்ன, அதனுடைய சைஸ் என்ன, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் சிலிக்கா ப்ரெசன்ஸ் ஆகிருக்குமா இல்லையா, சரிங்களா? பேலன்ஸ் சிலிக்கா கண்டென்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ப்ளஸ் பல்கிங் ஆஃப் சாண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட்டிஸ் நம்ம நார்மல் ரிவர்ஸ் சாண்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கணுமோ கான்செப்ட்லாம் வந்து சேம் தான், சரிங்களா? அதில் நீங்கள் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் நமக்கு கிடையாது. இந்த 5 பாயிண்ட் மட்டும் பேசிக் மட்டும் வாட் இஸ் வாட் அப்படின்றது நீங்கள் ஒரு டைம் படிச்சுக்கோங்க, சரிங்களா? எஸ், ரொம்ப டீப்பாக அது இருக்காது, சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் அப்படியே ரீட் பண்ணிங்கன்னா போதும். என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு 12 கொஸ்டின் இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் சேம் இதே மாதிரி எம்சாண்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஓகேங்களா? ஸோ அது எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க, ஓகே, டஸ்ட் ஃப்ரீயாக ப்ளஸ் அதனோட க்ரஷிங் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த பாயிண்ட் 2, 3 நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இந்த சைஸ் ஆஃப் எம்சாண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 0 to 4.75 mm, பிசாண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 2.36 mm அப்படின்ற நம்ம, சரிங்களா? இப்படி நான் வச்சுக்கோங்க, இந்த பிசாண்ட் அப்படின்னாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பிளாஸ்டிங் பர்பஸ், ஃபினிஷிங் பர்பஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த 2 பேஜோடைய கீ பாயிண்ட் என்னன்னு சொல்லிடுறேன், அந்த 5 பாயிண்ட்லேயே இருக்குது, ஓகேங்களா? எம் சாண்ட் மீன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் சாண்ட், ஹை ஸ்ட்ரென்த் கிரஷிங் ஸ்டோன்லேருந்து ஆர் கிரஷிங் ராக்கை வந்து கிரஷ் பண்ணும்போது கூடக்கூடிய அந்த பவுடர் தான் நம்ம வந்து எம் சாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 4.75 mm ஆர் 0.152 அப்படின்னு சொல்லி வேரி ஆகும், ஓகேங்களா? 4.75 mm, ஓகேங்களா? இது வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க, பிரிக் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? பி சாண்ட், ஓகேங்களா? இப்போ இந்த பி சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஃபினிஷிங் கம்பேர்ட் டு தி எம் சாண்ட். இதனோட டிஃபரன்ஸ் பர்பஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் அக்கார்டிங் டு இந்த 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேம் ஷுவர் பாயிண்ட், இது கண்டிப்பாக அது கேட்கலாம். அக்கார்டிங் டு IS 1542, ஓகேங்களா, 1542, the ideal particle size should be what? According to particles should be for the M sand, சரிங்களா? M sand எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0.15 2.36 வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு 383, இந்த கூட நமக்கு ஆல்ரெடி தெரியும், அக்ரிகேட் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ இதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்கும் நமக்கு, சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா பி சாண்டுக்கு ஃபஸ்ட்டு பி சாண்ட், இதுதான் நமக்கு வந்து எம் சாண்ட், சரிங்களா? எஸ், எம் சாண்ட் 0 to 5 mm இருக்கணும், சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. இந்த கொஷின் வந்து நமக்கு கேட்கலாம், ஓகேங்களா? கோடு கூட கேட்கலாம், சரிங்களா? 383 கோடு கூட நமக்கு 9073 கோடு கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1542 இந்த கொஷின் கூட நமக்கு கேட்கலாம் பி சாண்டுக்கு, சரிங்களா? பி சாண்டோட சைஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 0 to 2.36, இது 0 to 4.75 mm, அப்போ 0 to 4.75 5 mm நம்ம போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக் கொஷின்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். நமக்கு ஒரு 15 கொஷின்ஸ் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். கம்பல்சரி இது வந்து 2 கொஷின் மாட்டிடும்பா, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, சரிங்களா? ஸோ எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஐக்கு நம்ம பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான், இப்படியே பேசிக் கொஷின் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க, சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஓகே? எஸ், ஃபர்ஸ்ட் எம் சாண்ட், ஓகேங்களா? எம் சாண்ட் மேனுஃபேக்சரிங் ஃப்ரம், வாட் இஸ் எம் சாண்ட் மேனுஃபேக்சரிங் சாண்ட், ஓகேங்களா? இட் இஸ் ஹை கிரஸ்ட் ஸ்டோன் அண்ட் ராக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? எஸ், பேசிக் கொஸ்டின் படிங்க போதும். ஸோ வாட் இஸ் தி பிரைமரி யூஸ் ஆஃப் தி எம் சாண்ட்? எம் சாண்ட் எங்கே யூஸ் பண்ணுறோம்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், காங்கிரீட்டிங் ஒர்க், ஓகேங்களா? ஃபார் தி ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? எஸ், காங்கிரீட் அண்டு மாட்டர் ஃபார் தி ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட் அப்படின்றோம். பிளாஸ்டிக் வந்து பி சாண்ட் யூஸ் பண்ணுவோம், ஃபில்லிங் கேவிட்டிஸ்லாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இது வேணும் வரும், ஓகேங்களா? பட் மெயின் பிரைமரி இஸ் காங்கிரீட் அண்டு மாட்டர் ஃபார் தி ஸ்ட்ரக்சரல் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட், ஸோ வாட் இஸ் தி மெயின் பர்பஸ் ஆஃப் தி பி சாண்ட்? பி சாண்டோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா பிளாஸ்டிங் ஒர்க், சரிங்களா? பிளாஸ்டிங் ஒர்க். எம் சாண்டோட மெயின் பர்பஸ் என்ன, காங்கிரீட்டிங் ஒர்க், சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட், so what is a key difference between M sand and P sand in terms of their application அப்படின்னு சொல்றோம். In terms of their applications,
ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டால் எம் சாண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் தட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், பி சாண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் தி பிளாஸ்டிங் ஒர்க். ஓகேங்களா, எம் சாண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக படிச்சுட்டு போடுங்க. நான் கீ இப்போ நம்ம டிஎன்பிசிக்கு கீ போடும்போது அந்த ஃபார்முலா டி செக்ஷனுக்கு L0/6 BW 6 times of DFன்னு ஃபார்முலா சொல்லிட்டு நான் ஆப்ஷன் ஏவை கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா 6 times of DFல 6 times of BFன்னு breadth of flange கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் ஆப்ஷனை பொறுமையாக படிச்சுட்டு போடுங்க. ஓகேங்களா, எம் சாண்ட் இஸ் ஃபார் தி ஸ்ட்ரக்சரல் ஒர்க், பி சாண்ட் is used for finishing work, P sand is plastering work. Okay, yes. Which type of sand is generally preferred for achieving smooth surface finishing? Okay, which one? Because of size of particles very less, 0 to 2.36 mm for the P sand, that is most preferred for the plastering work and surface finishing work. So P sand தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா, எஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தியரியை படிச்சிருங்க. ஓகேங்களா, படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கொஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ வாட் இஸ் த கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எம் சாண்ட் தட் மேக்ஸ் இட் சூட்டபுள் ஃபார் தி ஸ்ட்ரக்சரல் ஒர்க்? ஓகேங்களா, எம் சாண்ட் கேட்குறீங்க, ஃபைன் பார்ட்டிகல் சைஸ் கிடையாது, தப்பு இல்லையா அது? எஸ். பி சாண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே நினைக்கக்கூடாது. இங்கே கம்பேரிசன் எம் சாண்டுனாவே அடுத்து அவருக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க? பி சாண்ட், இவங்க 2 பேர் மட்டும்தான். ஓகேங்களா, ஃபைன் பார்ட்டிகல் சைஸ் தப்பு இல்லையா? இது வந்து 4.75 mm உள்ளது 2.36, அப்போ இது தப்பு. ஹை ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி, எஸ், பிகாஸ் ஆஃப் இது கியூரிங் இட்ஸ் அ க்ரஷிங் ஆஃப் ஸ்டோனில் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ ஹை ஸ்ட்ரென்த் இருக்கும், டியூரபிலிட்டி இருக்கும். சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, ஒரே சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், which one of the following is not an advantage of using M sand அப்படின்றோம்? எஸ், அவைலபிள் இன் த சிங்கிள் சைஸ். இதுதான் நமக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ 4.75 இருக்குது, அடுத்து 2.36, அடுத்து 4.75, 2.36, 1.18, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 600 மைக்ரான்ஸ், 150 மைக்ரான், 75 மைக்ரான்ஸ், 2 மைக்ரான்ஸ் அண்ட் லெஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ எல்லாம் 4.75, இது 4.75, 4.75, அடுத்து இந்த 2.36 என்ன பண்ணோம்? இதனுடைய கேப்பில் போகும். கரெக்டாக? எஸ். ஸோ குட் பெட்டர் இன்டர்லாக்கிங் ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைக்கும். சரிங்களா, கரெக்டாக? எஸ். பிகாஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது விட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா எல்லாமே ஒரே சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நமக்கு என்ன, அந்த கேப்லாம் யார் போய் ஃபில் பண்ணுவா? அப்போ ஸ்ட்ரென்த் நமக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டால் இதுதான் நமக்கு. ஓகேங்களா, எஸ், இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, நாட் அண்ட் அட்வான்டேஜ்னு கேட்குறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் தான் அப்படி சொல்லியிருக்காங்க அவங்க. ஓகேங்களா, சி தான் கரெக்டான ஆன்சர். கேன் எம் சாண்ட் அண்ட் ரிவர் சாண்ட் பி மிக்ஸ்டு இன் கான்க்ரீட்? எஸ், மிக்ஸ் பண்ணலாமே. எஸ், ஆல்வேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, நோ நெவர் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. எஸ், வித் ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன் அண்டு கிரேடேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒர்க் போயிட்டு இருக்க பற்றி நீங்கள் இதை கம்பேரிஷனே பண்ணக்கூடாது. சரிங்களா, தியரி ஆல்வேஸ் நாட் ஈக்குவல் டு 100% இன் தி ப்ராக்டிக்கல் மேனர். அது நம்ம கன்ஃபார்ம், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தியரி நம்ம புக்கில் இங்கே எழுதுகிற தியரி அப்படியே ப்ராக்டிக்கலில் வருமா, சைட்டில் வருமா அப்படின்றது கன்ஃபார்ம் கிடையாது. சரிங்களா, எஸ். ஸோ எஸ், வித் ப்ராப்பர் ப்ரொப்போர்ஷன். என்ன தான் நீங்கள் ப்ரொப்போர்ஷன் போனாலும் ஓகேங்களா, 30% மேலே எதை ரீப்ளேஸ் பண்ணாலும் ஸ்ட்ரென்த்து குறையும்பா. சரிங்களா, அது வந்து ஒரு காமன் திங். 10%, 20%, 30% மேக்ஸிமம் அட்டைன் ஆகும். பர்சன்டேஜ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் அண்டு ஸ்ட்ரென்த் எதுவாக இருக்கட்டும், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்? 40%, 50%, 60%, மறுபடியும் ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா, இதுதான். பட் இப்போ 100% ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். ஓகே, அது டிபெண்டிங் அப்பான் தி கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, நேச்சுரல் ஃபீச்சர்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம திங்க் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, எஸ். என்ன தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் 30% ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து குறையும். எஸ், வித் ப்ராப்பர் ப்ரொப்போர்ஷன் அண்டு கிரேடேஷன் அப்படின்றது நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், விச் இஸ் தி பொட்டன்ஷியல் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் எக்ஸசிவ் ரிவர் சாண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றோம். ஓகேங்களா, அப்போ ரிவர் சாண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னா, இன்க்ரீஸ் இந்த வாட்டர் டேபிள். இன்க்ரீஸ் பண்ணுமா? தப்பு. ரிடியூஸ் த வாட்டர் டேபிள் கண்டிப்பாக பண்ணும், வாய்ப்பு இருக்குது. இம்ப்ரூவ் தி வாட்டர் குவாலிட்டி, தப்பு. ஓகேங்களா, ரிவர் சாண்டை நீங்கள் எடுத்துகிட்டு வாட்டர் குவாலிட்டி எப்படிப்பா இன்க்ரீஸ் ஆகும்? சரிங்களா, அடுத்து நமக்கு என்னது? இன்க்ரீஸ் த வாட்டர் டேபிள் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? நீ ரிவர் சாண்ட் ஃபுல்லாக எடுத்துட்டேன், அப்போ ரிடியூஸ் தி வாட்டர் டேபிள் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். என்ன இம்பாக்ட்னு கேட்குறாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் மீன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, தோண்டி எடுத்துட்டீங்கன்னா என்ன இம்பாக்ட் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, எஸ். Which one of the following is a characteristics of good quality of M sand கேட்குறாங்க. ஹை க்ரஷிங் ஸ்ட்ரென்த் இருக்கலாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸ் வந்து எம் சாண்டில் கிடையவே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்ட் கண்டென்ட் அதுவும் கிடையவே கிடையாது. சரிங்களா, ஸோ ஏ தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். இது ரெண்டுமே எதில் இருக்காங்க அப்படின்னா பி சாண்டில் இருக்குது. ஏன்னா பிளாஸ்டிக் சாண்ட் ரிவர் பெட்லேருந்து நம்ம எடுப்போம், கருகருன்னு இருக்கும் அப்படியே. சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரென்த், ஹை க்ரஷிங் ஸ்ட்ரென்த் பிகாஸ் ஆஃப்
blasted or destructive from the crushing stone அப்படின்னு நம்ம சொல்றோம், crushing of rocks அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட், which one of the following characteristic of good quality ஓகே, சேம் கொஸ்டின் பா. ஓகேங்களா? ரிப்பீட் ஆயிடுச்சு. ஆப்ஷன் ஏ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் தி பிரைமரி டிஃபரன்ஸ் பிட்வீன் எம் சாண்ட் அண்ட் பி சாண்ட்? இது ரெண்டுக்கும் என்னப்பா டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்குறீங்க. எம் சாண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் பிளாஸ்டிங் ஒர்க் வைல் பி சாண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் கான்கிரீட்டிங் ஒர்க். தப்பு. எம் சாண்ட் இஸ் நேச்சுரல் சாண்ட். தப்பு. எம் சாண்ட் இஸ் த கான்கிரீட்டிங் அண்ட் ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் வைல் பி சாண்ட் இஸ் த primarily blasting. ஆப்ஷன் இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். எம் சாண்ட் இஸ் ஃபைனர் தென் தி பி சாண்ட் அப்படின்னா எம் சாண்டோட சைஸ் வந்து 4.75 மேக்ஸிமம் போகிறீங்க, இது 2.36. அப்போ யார் அதிகம்? இவர் தானே அதிகம். சரி, எம் சாண்ட் தானே அதிகம், அப்போ தப்பு தானே. சரிங்களா? எஸ். ஃபைனர் மீன்ஸ் ரொம்ப ஃபைனாக சின்னதாக இருக்காருன்னு மீனிங் எடுத்தோம். சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், எஸ். ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கொஷின்ஸ் நமக்கு வந்து இவ்வளோ தான். இது நமக்கு ஒரு 12 கொஷின்ஸ் இருக்குங்க இல்லைங்களா? 11 கொஷின்ஸ். ஓகேங்களா? 12 கொஷின், அதில் ஒரு கொஷின் ரிப்பீட்டடு. இந்த 12 கொஷின்ஸ்லேருந்து கம்பல்சரி 2 கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக கேட்கலாம், இல்லை கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? நம்ம கேட்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் 168 கொஷின் கேட்டு வச்சுருக்காங்க, அதே கொஷின்ஸ். ஓகேங்களா? நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணமோ அப்படியே அங்கே ஒரு சேஞ்சு கூட இல்லை. கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சரல் டிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? அந்த மாரத்தான் கான்செப்ட் எடுத்து பாருங்கள். ஸ்ட்ரக்சரல் டிஃப்ளெக்ஷன் நம்ம பேசியிருப்போம். ஸ்ட்ரக்சரல் டிஃப்ளெக்ஷன் ஃபார் இனிஷியல் கேஸ்ட் லெவல், ஃபைனல் ஃபினிஷிங் லெவல். இனிஷியல் கேஸ்ட் லெவல் ஸ்பேன் டிவைட் பை 250. ஓகேங்களா? எஸ் டிவைட் பை 250. இது எஸ் டிவைட் ஸ்பேன் டிவைட் பை 350 ஆர் 20 mm, விச் ஒன் இஸ் லெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். அப்படியே அந்த கொஸ்டின் அப்படியே ஃபைனல் ஃபினிஷிங் லெவல்னு சொல்லிட்டுருங்க. டெம்பரேச்சர், க்ரீப் எஃபெக்ட் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து டிஸ்கஸ் பண்ணுற கொஷின்ஸு இப்போ நம்ம வந்து நார்மல் கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஆஸ் ஏ சிவில் இன்ஜினியர் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் அவர் வச்சிருக்காரு, சிவிலில் வச்சிருக்காரு அப்படின்னா இதெல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அப்படின்ற கொஷின்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் நம்ம மாரத்தானில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பாருங்கள். கம்பல்சரி ஜேடிஓவில் கண்டிப்பாக வரும், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு பேசிக் கொஷின்ஸ். இந்த நோட்ஸ் வேணால் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணிடுறேன் டெலிகிராம் குரூப்பில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தன்குடி டைல்ஸ், ஓகே, இந்த கெமிக்கல்ஸ், ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அத்தன்குடி டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்னதாக ஒரு டாபிக் கொடுத்து கம்பல்சரி அது வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. முதல்ல அந்த டைல்ஸ் மட்டும் தனியாக ஒரு டாபிக் போட்டுட்டேன், மற்றதை நம்ம அடுத்தது தனியாக போய்க்கலாம். சரிங்களா? கெமிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தாங்க நமக்கு ஆக்சிலேட்டர், ரிடாட்டர்ஸ், ஸோ அதுதான் நமக்கு ஒரு சூப்பர் பிளாஸ்டிசைசர், அதுதான் நமக்கு வந்து மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பில்டிங் மெட்டீரியல்ஸில், அதை பாருங்கள். ஓகேங்களா? எஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸை நீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்ப்பா, ஒரு கான்செப்ட் விடாமல். ஓகேங்களா? எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சைட் டெஸ்ட்லேருந்து கெமிக்கல்ஸ் எங்கெங்கே யூஸ் ஆகுது, ஓகேங்களா, போகியூ காம்பவுண்ட்ஸ்னா என்ன, லைம் எல்எஸ்எஃப் லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டர் என்ன இருக்கும், அதனுடைய ஃபார்முலாஸ் என்ன, ஓகே, ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோ எல்லாமே படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதெல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.